அமரதேர்வாள், நான் பழைய பஞ்சாங்கமாவே இருந்துட்டு போறேன். ஆனா என் முடிவை தெரிஞ்சுக்கங்க. கிருஷ்ணமூர்த்தி மார்க்கெட் கல்யாணம் நடக்கிறதா இருந்தா அந்த முகூர்த்தத்துக்கு முன்னாடியே என் பணத்தை எடுத்துன்னு போக ஏற்பாடு பண்ணிடுங்க. ஆமா, நானும் யாத்துக்காரோட போய் சேர்ந்துடுவேன். பாத்தியா, என் பேச்சு கேட்காம என் மார்க்ரேட் அந்த ஐயர் பையனை கல்யாணம் பண்ணிக்கிறதா இருந்தா அவளை கொன்னுட்டு அப்பவே நானும் தற்கொலை பண்ணிக்குவேன். ஒரு சுபகாரியத்தை பத்தி பேசுறதுக்கு ஏன் இப்படி ஆத்திரப்படுறேன்? நான் முடிவா கேட்கிறேன். ராமராவ், உங்க புள்ள வாழ்க்கையை விட உங்களுக்கு தீர்த்தம் தான் முக்கியம் இல்லையா? ஆமா, எனக்கு தீர்த்தம் தான் முக்கியம். ஏமா, உங்க பொண்ணு வாழ்க்கையை விட உங்களுக்கு ஸ்டேட்டஸ் தான் முக்கியம் இல்லையா? எஸ், எனக்கு ஸ்டேட்டஸ் தான் முக்கியம். என்ன மன்னிச்சுடுற, உன்னை யாருமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிற. பகவானே, அடுத்த ஜென்மத்திலேயாவது கிருஷ்ணமூர்த்தி எனக்கு பிள்ளையா பிறக்கட்டும். அவன் ஆசையெல்லாம் நான் நிறைவேற்றி வைக்கிறேன். அப்ப நீங்க ஒரு கிறிஸ்தவ பொண்ணு உங்க மாட்டு பொண்ணா ஏத்துக்கலாம். இப்ப எடுத்த ஜென்மத்துக்கு புண்ணியத்தை தேடிக்கங்க. போங்க, நீங்க சொன்னாதான் கிருஷ்ணமூர்த்தி கேட்பா. சீக்கிரம் போங்க. ஆமா, போங்க. போமேன், போ. போறேன் போறேன். கிருஷ்ணமூர்த்தி, உங்க வாத்தியார் பேச்சை கேட்டு என்னை கைவிட்டுட மாட்டீங்களே? பயப்படாத மார்கி, பயப்படாத. நான் உன்னை கைவிட மாட்டேன். வா போலாம். என்ன விட்டுட்டு ரொம்ப தூரம் போயிட்டு இருக்கேன். அதுதான் நம்ம ரெண்டு பேருக்குமே நல்லது.
உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்டா. இப்படி வாடா. நான் வரமாட்டேன் சார். நான் உங்க பக்கத்துல இருந்தா மகுடியை கேட்ட பாம்பா அடங்கி போயிடுறேன். சொல்றத அங்கிருந்தே சொல்லுங்க. ஏய், நீ அலமேலுவ மறக்கணும்னு அன்னைக்கு ஒரு நாள் சொன்ன போது மனுஷன் நான் எப்படி இருக்கணும் சொன்னனே, ஞாபகம் இருக்கா? எனக்கு இப்போ எதுவுமே ஞாபகம் இல்லை. இப்ப நான் மறுபடியும் அதை சொல்றேன். பிரத்தியாருடைய நலனுக்காக எவன் ஒருவன் சுயநலம் பார்க்காம தியாகம் பண்றானோ அவனே உண்மையில் உயர்ந்த பண்புள்ள மனுஷன். நீங்க சொன்ன இதே தத்துவத்தை நானும் செயல்படுத்த போறேன். அப்பா, அம்மா, குரு இவங்க பாசமெல்லாம் இல்லைனாலும் பரவாயில்லன்னு என் வாழ்க்கைய இந்த வாழ்க்கைக்காகவே தியாகம் பண்ண போறேன் சார். ஏய், இது தியாகம் இல்லடா, மோகம், சுயநலம். நீங்க சொல்றபடி செஞ்சா அது தியாகம், நானே அதை செஞ்சா மோகம், சுயநலம். நேரத்துக்கு தகுந்த மாதிரி தத்துவத்தை மாத்திக்கிறதா குருவுக்கு அழகா? போங்க சார். தத்துவத்தை மாத்தலடா, தத்துவத்தை மாத்தல. இப்ப நான் சொல்ல போறது உங்க 2 பேருடைய குடும்பத்துக்காக. அன்னைக்கு நான் சொன்னது அலமேலுடைய குடும்பத்துக்காகடா. இருக்குங்க சார். அன்னைக்கு உங்க பேச்சை கேட்டு அலமேலு தியாகம் பண்ணி இன்னொருத்தனுக்கு அர்ப்பணிச்ச. இன்னைக்கு அவன் கதை என்ன தெரியுமா? தன் உடலை வித்து போய்க்கிற வேசி ஆயிட்டா. அவன் வேசி ஆயிட்டா. அலமேலு வேசியானது உங்களாலதான். அதுக்கு காரணமே நீங்க தான் சார், நீங்க தான். இப்ப சொல்லுங்க சார், மறுபடியும் உங்க பேச்சை கேட்டு மார்க்கெட்டி வேசியாக்க சொல்றீங்களா? கெட்டவல்லடா, என்ன விட்டுடுறா, என்ன விட்டுடுறா. ஒரு நிமிஷமாவது உன்னை பெத்தவாள நினைச்சு கூட ஆச்சாரத்துல முழுகி போனாவா ஒரு காலம் உங்க கல்யாணத்துக்கு சம்மதிக்க மாட்டாடா, சம்மதிக்கவே மாட்டாடா. யார் சம்மதம் எனக்கு தேவையில்லை சார். மார்க்கெட்டை கூட்டிட்டு இப்பவே இந்த ஊரை விட்டு நான் ஓட போறேன். மாட்டேன்டா, விட மாட்டேன். நான் ஊரை இருக்கல விட மாட்டேன். விடுங்க சார். என் குருவை நானே கொன்னுட்டேன். அவர் சாவுக்கு நான் தான் காரணம். மார்கி, நீ என்ன உயிருக்குயிரா காதலிக்கிற இல்ல? நான் எங்க கூப்பிட்டால் நீ என் கூடவே வருவே இல்லை? நிச்சயமா வருவேன். வா போகலாம். சார், நீங்க போன இடத்துக்கு உங்க பின்னாலேயே உங்க சிஷ்யன் வரான். நான் மட்டும் தனியா வரல சார், என் மார்க்கியும் கூடவே வரான்.